Hello aspirants, this is Win with CA YouTube channel. So என்னோட class mainly for SSC, RRB, banking studentsக்கான daily current affairs class update பண்ணிட்டு வரேன். So வாங்க classக்குள்ள போலாம். சாயிலிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ராஜஸ்தானால் இப்போ தார் பாலைவனத்தை நம்மளுக்கு ஒரு ஃபர்டைல் வளமாக மாற்றணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போது ஃபர்ஸ்ட் வீட் கல்டிவேஷன் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கிருஷி விக்யான் கேந்திரா அண்ட் ஸ்டேட் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் 2 பேரும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு இடையான ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் ஆஸ்ட்ராஹிந்த் 2025 4th எடிசன் நம்மளுக்கு இப்போ இர்வின் பாரக்ஸ்பர்த் ஆஸ்திரேலியாவில் நடக்குது. ஸோ இதுக்கு இந்தியாவில் இருந்து இந்தியன் ஆர்மியிலேருந்து 120 பர்சனல்ஸ் போயிருக்காங்க. PV சிந்து அவர்கள் PWF அத்லெட்ஸ் கமிஷனில் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இது 3rd டைமாக செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஆல்ரெடி 2 times வந்து இருக்காங்க. ஸோ இந்த டேர்ம் 2026லேருந்து 2029 வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் நியூஸ், சென்ட்ரல் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. ஸோ இந்த ஆக்டை இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக கேரளா ஸ்டேட் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதாவது மக்கள் குடியிருப்பு பகுதியில் ஒரு வைல்ட் லைஃப் அனிமல் வந்து அவங்களுக்கு தொந்தரவு செய்யும் போது சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் வந்து அவங்கள சுட்டு பிடிக்கவோ அந்த மிருகத்தை வந்து சுட்டு பிடிக்கவோ அப்படி இல்லைன்னா அதை பத்திரமா பிடிச்சு எங்கேயாவது கொண்டு போய் விடவோ அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கறது. ஸோ இது இப்போ வந்து இந்த பில் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க, இன்னும் ஆக்ட் ஆகலை. இந்தியாவுடைய நேஷ்னல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷனுக்கு கீழே ஸோ நம்ம இந்தியாவில் மொத்தம் கிரீன் ஹைட்ரஜன் ஹப்பு 3 இருக்குது. ஒன்று தீன் தயாள் போர்ட் காண்ட்லா குஜராத், விஓ சிதம்பரம் போர்ட் தூத்துக்குடி தமிழ்நாடு, பாரதீப் போர்ட் ஒடிசா. விவோ ஹெல்த் சமிட் 2025 பெர்லின் ஜெர்மனியில் நடந்திருக்கு. ஸோ இந்த இயற்கான தீம் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஹெல்த் இன் அ ஃப்ராக்மெண்டிங் வேர்ல்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கிளாஸில் ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் பார்க்கலாம். அக்டோபர் 13 ஸ்பெஷல் டே. This day is called as International Day for Disaster Risk Reduction. ஸோ இது நம்ம ஒரு டிசாஸ்டரில் இருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் பற்றின டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். ஸோ இது செலிப்ரேட் பண்ண காரணம் ஃபர்ஸ்ட் யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி தான் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ இந்த இயற்கான தீம் ஃபண்ட் ரெசிலன்ஸ் நாட் டிசாஸ்டர். அதாவது ஒரு டிசாஸ்டர் வருதுன்னா அதில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு இழப்புகள் இருக்கும்னா மேக்சிமம் நம்மளுக்கு வந்துட்டு எக்கனாமிக்கலாக தான் நம்ம வீழ்வோம். ஸோ அதனால கண்டிப்பாக இந்த டிசாஸ்டருக்காக ஒதுக்குற பட்ஜெட் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது போக ஒவ்வொரு மக்களுமே இந்த டிசாஸ்டரோட அந்த ரிஸ்க் அவேர்னஸ் வந்து இருக்கணும். அப்போதான் கண்டிப்பாக டிசாஸ்டர் நம்ம வந்து குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி சொல்றாங்க. ஹென்டன் ஆர் மில்லர் அவார்டு. ஸோ இந்த அவார்டு ஒரு ப்ரொடெக்டட் ஏரியாஸில் ஒரு இன்னோவேஷன் அண்ட் எக்ஸலன்ஸ் யூஸ் பண்ணி அதை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குற ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இன்டர்நேஷ்னல் அவார்டு. இந்த ஃபர்ஸ்ட் இந்தியன் இந்த தடவை வாங்குறாங்க இந்த ஹென்டன் ஆர் மில்லர் அவார்டை. நம்மளுடைய ஹசிரங்கா நேஷ்னல் பார்க் அண்ட் டைகர் ரிசர்வ் அஸ்ஸாமில் இருக்கிறதோட டைரக்டர் சோனாலி கோஷ் தான் இந்த அவார்டை வாங்குறாங்க. ஸோ இந்த அவார்டு யாரால ப்ரெசன்ட் பண்ணப்படுது அப்படின்னா வேர்ல்டு கமிஷன் ஆன் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் அண்டர் தி இன்டர்நேஷ்னல் யூனியன் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். ஸோ இப்போ இந்த இயர் அபுதாபியில் தராங்க. ஜென்ரலாகவே ஒருத்தவங்க கன்சீவாக இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய நோய் வந்ததுன்னா அது அவங்க கருவில் இருக்க குழந்தைக்கும் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ HIV, ஹெப்பாட்டிட்டிஸ் B, சிபிலிஸ் இது எல்லாமே வந்து இப்போ கன்சீவாக இருக்கவங்களுக்கு ஈஸியாக அட்டாக் ஆகக்கூடிய. ஸோ இது அவங்களுக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வரும். WHO கூற்றுப்படி இப்போ கன்சீவாக இருக்கிற அந்த
பெண்கள்கிட்ட இருந்து குழந்தைக்கு இந்த 3 நோயுமே வராமல் தடுத்த ஒரு முதல் நாடாக, வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் நாடாக மாலத்தீவு உருவாயிருக்கு. அதாவது WHO கூற்றுப்படி நார்மலாகவே ஒரு 25,000 பெண்மணிகள் கிட்ட, கன்சீவாக இருக்க பெண்மணிகள் கிட்ட HIV தொற்று இருக்கதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி 42 மில்லியனுக்கும் அதிகமான கன்சீவ் லேடிஸ் வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் பினாலையும் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதில் மாலத்தீவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ அப்போது அந்த கன்சீவாக இருக்க லேடிஸ்க்கு வந்து அந்த தொற்று குழந்தைக்கு வராமல் இருக்க அவங்க என்னென்னலாம் முன்னெச்சரிக்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை செஞ்சு 95%க்கும் அதிகமான கன்சீவாக இருக்க லேடிஸ்லேருந்து அவங்க குழந்தைக்கு இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் பி, HIV, சிபிலிஸ் இந்த 3 நோயும் வராமல் தடுத்துரு வேர்ல்டுலேயே ரெக்கார்ட் படித்து ஃபர்ஸ்ட் ட்ரிபிள் எலிமினேஷன் கண்ட்ரியாக மாலத்தீவு உருவாயிருக்காங்க. மைத்ரி 2 இந்தியாவுடைய நியூ ரிசர்ச் ஸ்டேஷன். ஸோ இது ஈஸ்ட் அண்டார்டிகாவில் அமைய இருக்கு. இதுக்கான ஒப்புதலை தான் நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கும் அண்டார்டிகாவுக்கும் இடையில் இது வந்து 4th ரிசர்ச் ஸ்டேஷன். ஸோ நமக்கும் அண்டார்டிகாவுக்கும் இடையில் அண்டார்டிகா ட்ரீட்டி சிஸ்டம் 1959 படி ஆல்ரெடி ஒரு 3 ரிசர்ச் ஸ்டேஷன் நம்ம அமைச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் தக்ஷின் கங்கோத்ரி, செகண்ட் மைத்ரி, தேர்ட் பாரதி. ஸோ இந்த ஆல்ரெடி அமைஞ்ச அந்த மைத்ரி ஸ்டேஷன் அந்த பனி புதைவுகள்னால புதஞ்சிருச்சு. ஸோ அதனால நம்ம இப்போ அகெயின் மைத்ரி 2 அப்படின்ற ஒரு நியூ ரிசர்ச் ஸ்டேஷன் அண்டார்டிகாவில் சிர்மாச்சர் ஒயாசிஸ் அப்படின்ற பகுதியில் அமைக்க இருக்காங்க. ஸோ இது 2029க்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூ ரிசர்ச் ஸ்டேஷன் நம்மளுக்கு மெயினாக பார்த்தோம்னா நம்மளுடைய எர்த் சயின்ஸ், மெட்ராலஜி, ப்ளஸ் பனிப்பாறைகள் இது எல்லாமே பற்றி ஆய்வு பண்ணுறதுக்காக மெயினாக வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றது நமக்கு கோவாவில் உள்ள நேஷ்னல் சென்டர் ஃபார் பிளேர் அண்ட் ஓசன் ரிசர்ச் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ்னால நிர்வகிக்கப்படுது. ஸோ நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இதில் இருக்க பாயிண்ட், மைத்ரி 2 நியூ ரிசர்ச் ஸ்டேஷன் ஈஸ்ட் அண்டார்டிகாவில் அமைய இருக்கு. இது இந்தியாவுக்கும் அண்டார்டிகாவுக்கும் இடைப்பட்ட 4th ரிசர்ச் ஸ்டேஷன் இன் அண்டார்டிகா. 11th ஏஷியன் அக்வாட்டிக் சாம்பியன்ஷிப். ஸோ இந்த வருடம் முதன்முறையாக இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நடக்குது. அகமதாபாத், குஜராத்தில் வீர் சர்வார்கர் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸில் நடந்தது. செப்டம்பர் 28 அக்டோபர் 11 வரைக்கும். ஸோ இது இந்தியாவிலே நடக்கிறது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். ஏஷியாவில் இப்போ தான் செகண்ட் டைம் நடக்குது. ஓவர் 1100க்கும் மேற்பட்ட அத்லெட்ஸ் ஃப்ரம் 29 கண்ட்ரீஸ்லேருந்து வந்து இந்த காம்படிஷன், இந்த சாம்பியன்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 65 மெடல் ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. ஸ்விம்மிங், ஆர்டிஸ்டிக் ஸ்விம்மிங், டைவிங், வாட்டர் போலோ, இந்த மாதிரி டோட்டலாக 65 மெடல் ஈவெண்ட்ஸ். இது யாரால இந்த காம்படிஷன் நடத்தப்பட்டது அப்படின்னா, ஸோ தி ஸ்விம்மிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் தி கவர்மெண்ட் ஆஃப் குஜராத்னால தான் இந்த 11th ஏஷியன் அக்வாட்டிக் சாம்பியன்ஸ் நடத்தப்பட்டது. ஸோ இதில் சைனா 54 மெடலோட முதலிடத்துலையும், நெக்ஸ்ட் கஜகஸ்தான், ஜப்பானில் இருந்தது. ஸோ நம்ம இந்தியா மொத்தம் வந்து 13 மெடல்ஸ், 4 சில்வர், 9 பிரான்ஸ் வாங்கி இந்தியா 11th பொசிஷனில் இருக்குது. ஸோ இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 11th ஏஷியன் அக்வாட்டிக் சாம்பியன்ஷிப் எங்கே நடந்தது? அகமதாபாத், குஜராத். ஸோ இது இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. இந்தியாவுடைய ரேங்க் 11th ரேங்க். இதில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினது சைனா வித் 54 மெடல்ஸ். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் செமிகண்டக்டர் இன்னோவேஷன் மியூசியம் ஹைதராபாத்தில் அக்டோபர் 12 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் எவர் செமிகண்டக்டர் இன்னோவேஷன் மியூசியம். யாரால் லான்ச் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா சிப், அதாவது டெக்னாலஜி சிப் இன்னோவேஷன் ப்ரோக்ராமே மூலமாக லான்ச் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதோட எய்மே, இந்த மியூசியத்தோட எய்மே ஒரு சிப் மேக்கிங்கில் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து ஷோகேஸ் பண்ணணும் அப்படின்றது தான்.
ஸோ இதில் ஏஐ சிப்ஸ், ரொபாட்டிக்ஸ், ரீயூசபிள் ராக்கெட் என்ஜின்ஸ், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இவி அண்ட் டிஸ்பிளே சிஸ்டம்ஸ், அந்த சிப்ஸ் எல்லாமே வந்து எக்ஸிபிட் ஆகுது இந்த மியூசியமில். இது வந்து ஒரு 30-day இன்னோவேஷன் ரெசிடென்ஸ். மிஷன் திருஷ்டி. ஸோ இந்த மிஷன் திருஷ்டி அப்படின்றது 2026 லான்ச் செய்யப்பட இருக்கு. ஸோ வாட் இஸ் மீன் பை மிஷன் திருஷ்டி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய எர்த்தோட வெதர் கண்டிஷன்ஸை 24/7 பேசிஸில் மெஷர் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட தி வேர்ல்டு ஃபர்ஸ்ட் மல்டி சென்சார் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் தான் இந்த மிஷன் திருஷ்டி. ஸோ நமக்கு டேட்டாஸ் எல்லாமே 24/7 பேசிஸில் கிடைக்கணும் அப்படின்றதுனால ஸோ இதில் சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் அண்ட் ஹை ரெசல்யூஷன் ஆப்டிக்கல் பேலோட்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. 16th ஃபினான்ஸ் கமிஷனோட அறிக்கையை சப்மிட் பண்ணுற டேட் இன்னும் 1 month எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நெக்ஸ்ட் இயர் 2026 April 1 இருந்து 2031 March 31 வரைக்கும் நம்மளுக்கு 16th ஃபினான்ஸ் கமிஷன் அமைய இருக்கு. ஸோ இதுக்கான நம்மளுக்கு அந்த சேர்மனை ஆல்ரெடி வந்து December 31, 2023 நியமிச்சிட்டாங்க, அரவிந்த் பணக்காரியா, மிஸ்டர் அரவிந்த் பணக்காரியா. ஸோ இவர் நிதி ஆயோக்குடைய முன்னாள் தலைவர். இப்போ இவங்களுக்கு கொடுத்திருந்த டாஸ்க் என்ன அப்படின்னா, நார்மலாக ஸோ அந்த சென்ட்ரல் டேக்ஸை வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டேட்டுக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பிரித்து கொடுக்கணும் ஃபார் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக அப்படின்றது தான் இவங்களுடைய டாஸ்க்கு. ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருந்த 15வது ஃபினான்ஸ் கமிஷனோட தலைவர் NK சிங் அவர்கள் 41% ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ இவங்களுக்கு அறிக்கையை சப்மிட் பண்ணுறதுக்கான டேட் வந்து இந்த மாதம் October 31 வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. பட் இன்னும் வந்து 1 month டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்களுக்கு November 30 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறதுக்காக. ஸோ இதை பற்றின நம்ம இன்னும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்றது ஆர்டிகல் 280 நம்மளுடைய குடியரசுத் தலைவர்னால நியமிக்கப்படுது. கிரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றி பார்க்கணும்னா, இது ஜம்மு காஷ்மீரில் லொக்கேட் ஆயிருக்கு. 624 மெகாவாட் உற்பத்தி பண்ணுற அளவுக்கு திறன் இருக்கு. இதோட டோட்டல் கவரிங் ஏரியா 12 lakh cubic meters. ஸோ இதில் இப்போ 10 lakh cubic meters கம்ப்ளீட் ஆகிடுக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் February 2019 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு 10 lakh cubic meters கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த டேமில். ஸோ இன்னும் ஒரு 2 lakh cubic meters தான் இருக்குது. அதையும் நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டா இந்த ப்ராஜெக்ட் ஃபினிஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த டேம் அப்படின்றது நமக்கு சீனாப் நதியோட குறுக்க தான் வந்துட்டு கட்டியிருக்காங்க. ஹித்வார் டிஸ்ட்ரிக்ட்ல பத்னார்கி அண்ட் ஹிரு வில்லேஜஸ்ல அமையப்பட்டிருக்கு. இந்த ஹிரு 135 மீட்டர் ஹைட் கான்கிரீட் கிராவிட்டி. அதே மாதிரி ஸோ இதில் நம்மளுக்கு முன்னாடி பார்த்தா 624 மெகாவாட் இருக்கிற உற்பத்தி செய்கிற திறன் இருக்குது அப்படின்னு. ஸோ இதோட லெஃப்ட் சைடு ஒரு பவர் ஹவுஸ் இருக்குது. அந்த பவர் ஹவுஸில் 4 ஃப்ரான்ச்சைஸ் டர்பைன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டர்பைனும் 156 மெகாவாட் ஈச் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு மெயினாக நார்த்தன் இந்தியாஸில் நம்மளுக்கு பவர் சப்ளையை பூஸ்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அண்டர் தி சீனா வேலை ப்ராஜெக்டோட கீழே. ஸோ இது 2 பேரோட கூட்டு முயற்சி. ஒன்று நேஷனல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்பரேஷன் NHPC 49%, ஜம்மு காஷ்மீர் ஸ்டேட் பவர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 49% சேர்ந்து நம்மளுக்கு உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த ஹீரோ ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ல நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். ஸோ இது ஜம்மு காஷ்மீரில் இருக்கு. இதோட உற்பத்தி திறன் 624 மெகாவாட். இதோட ஹைட்டு 135 மீட்டர். இதோட டோட்டல் ஏரியா 12 lakh cubic meters. இது சீனாப் நதியோட குறுக்க இருக்கு. நோபல் பிரைஸ் இன் எக்கனாமிக்ஸ் 2025. ஸோ இந்த இயருக்கு 3 பேருக்கு கிடைக்கிது. ஜோயல் மார்க்கர், ஃபிலிப்பே ஏகியான், பீட்டர் ஹவாய். ஸோ இங்கே என்ன ரீசன் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஜோயல் மார்க்கர் பார்த்துருவோம். ஏன்னா இந்த எக்கனாமிக்ஸில் நம்மளுக்கு 2 ஹாஃபாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சஸ்டெயின் growth
த்ரூ டெக்னாலஜிக்கல் ப்ராக்ரஸ். இதைத்தான் ஜோயல் மார்க்கர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ இது என்ன ஃபர்ஸ்ட் சஸ்டெயின் க்ரோத் த்ரூ டெக்னாலஜிக்கல் ப்ராக்ரஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். ஸோ நம்மளுக்கு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை ரெண்டாக பிரிப்போம். ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு முன்னாடி இருந்த காலம், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு பின்னாடி இருந்த காலம். ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு முன்னாடி இருந்த காலம்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு சஸ்டெயின்டு க்ரோத் இருந்திருக்காது. ஸோ அதில் அது ஒரு டெம்பரரி பேசிஸில் தான். நம்ம அதில் எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டும் அடையலை, நம்மளோட எக்கனாமிக் எந்த விதத்துலையும் இம்ப்ரூவ் ஆகலை. ஆனால் அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் நம்மளுடைய எக்கனாமி அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சது. என்ன ரீசன் அப்படின்னா நம்ம ஒரு டெக்னாலஜிக்கல் ப்ராக்ரஸை அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ நம்மளுடைய அந்த இன்னோவேஷன்ஸ், அந்த ஒவ்வொரு டெக்னாலஜிக்கல்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ண ஒவ்வொரு இன்னோவேஷன்ஸ்க்காகவும் நம்மளுடைய எக்கனாமின்றது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சது, கண்டினியூஸாக வளர ஆரம்பிச்சது. ஸோ இதைத்தான் ஜோயல் மார்க்கர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, சஸ்டெயின் க்ரோத் த்ரூ டெக்னாலஜிக்கல் ப்ராக்ரஸ். நெக்ஸ்ட் ஃபிலிஃபே-ஏகியான் அண்ட் பீட்டர் ஹவாய்ட் இவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா சஸ்டெயின் க்ரோத் த்ரூ கிரியேட்டிவ் டெஸ்ட்ரக்ஷன், அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது நமக்கு இப்போ எனக்கு ஏற்கனவே இப்போ ஒரு நோக்கியா ஃபோன் இருந்தது ஃபர்ஸ்ட். இப்போ நம்ம டச் மொபைல் இந்த மாதிரி எவ்வளவோ யூஸ் பண்றோம். அப்போ எனக்கு இப்போ இந்த மொபைல் வந்த உடனே அந்த பட்டன் மொபைல் அதோட யூசேஜ் எல்லாம் கம்மி ஆயிடுச்சு. மோஸ்ட்லி இப்போ ஒரு பொருள் யூஸ் பண்றதே இல்லை அப்படின்னு கூட ஆயிடுவோமே. அப்போ இந்த இடத்துல எனக்கு டெஸ்ட்ராய் அப்படின்றது நடந்திருக்கு. அந்த பொருள் அப்படின்றது முன்னாடி இருந்த பொருள் அப்படின்றது இப்போ நான் யூஸ் பண்றதுல டெஸ்ட்ராய் அப்படின்றது நடந்திருக்கு. ஆனா எனக்கு இங்க டெஸ்ட்ராய் அப்படின்றது மட்டும் நடக்கல, கிரியேட்டிவ் அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ இந்த பொருளை தான் எனக்கு அப்டேட் பண்ணி கிரியேஷன் ஆகி கொண்டு வந்திருக்கும். அப்போ எனக்கு இது மூலியமாகவும் என்னோட எக்கனாமி அப்படின்றது கண்டினியூஸா க்ரோ ஆகுதே தவிர எனக்கு ஸ்டாப் ஆகலை. அப்போ என்னோட எக்கனாமி அப்படின்னு கண்டினியூஸ் க்ரோத் அடைஞ்சிட்டே இருக்கு. எது மூலியமா? கிரியேட்டிவ் டெஸ்ட்ரக்ஷன். எனக்கு இங்க ஒரு பொருள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டோம் அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு அதோட அட்வான்ஸ்மெண்ட் மூலியமாகவோ எனக்கு இன்னொரு புதிய பொருளை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது மூலியமா நம்ம எக்கனாமி வளருது அப்படின்னு சொல்லி ஃபிலிஃபே-ஏகியான் அண்ட் பீட்டர் ஹவாய்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இந்த ரீசனுக்காகத்தான் இவங்க 3 பேருக்கும் 2025க்கான நோபல் பிரைஸ் இன் எக்கனாமிக்ஸ் கொடுக்கப்படுறாங்க. ஸோ இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது ஜோயல் மார்க்கர் சஸ்டெயின் க்ரோத் த்ரூ டெக்னாலஜிக்கல் ப்ராக்ரஸ்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஃபிலிஃபே-ஏகியான் அண்ட் பீட்டர் ஹவாய்ட் 2 பேரும் சேர்ந்து சஸ்டெயின் க்ரோத் த்ரூ கிரியேட்டிவ் டெஸ்ட்ரக்ஷன் அப்படின்றத டெஸ்கிரைப் பண்ணாங்க. ஓகே, தேங்க்யூ அஸ்பிரன்ஸ் என்னோட கிளாஸ் வாட்ச் பண்ணதுக்கு. என்னோட கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.